ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. இப்போ ஒரு தம்பி, அவங்க அம்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த காலத்தில் அவங்க பாடுவாங்க இங்கே ரெகுலராக. அவங்க சன்னிவர் சொன்னார், நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன்னு பிரசாதம் கொண்டு வந்தார். அதனால் என்னவோ திருப்பதியில் பெருமாளை பார்க்குற போது உங்களை பார்க்குற மாதிரி தான் நிற்கிது எனக்கு அப்படின்னாரு. உண்மை அதுதான். ஜனங்க நம்பினா நம்மகிட்ட நம்ம கட்டி போட்டோம். என்னை பற்றி ஓரலையும் வரும், அருள் வேங்கடத்தோனே பூரணம் கொண்டு பொருந்திய பாலகன் நீயே ஆகி அப்படின்னாலும். வெங்கடாஜலபதி இருக்கார் இல்லையா, பூரணம் கொண்டு பொருந்தியன்னா அங்கே என்ன இருக்குதோ அக்கடை ஒன்றே வெங்கடாஜலபதி இக்கடை ஒன்றாடுன்ற மாதிரி ரெண்டும் ஒன்றே தான். நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் வந்திருக்கோம். அந்த அண்டு நம்ம நிறைய பாட்டு கூட போட்டிருக்கோம். மண்ணடியில் விளங்குதொரு மண்ணடியில் விளங்குதொரு அருட்பதி, அதில் மலையப்பன் திருதானி திருப்பதி. சாநித்தியம் கொண்டதிந்த சந்நிதி, சிவ சங்கரனி வெங்கடா சலபதி சலபதி. அண்டி வந்த பேர்களுக்கு அவன் கதி, அவன் ஆசி பெற ஓடிடுமே கொடும் விதி. கண்ணனவன் பின்னடக்க சம்மதி, நீ கண்டிடுவாய் வாழ்வில் பெரும் நிம்மதி நிம்மதி. மண்ணடியில் விளங்குதொரு அருட்பதி, அது மலையப்பன் திருதானி திருப்பதி. வானில் இன்று முளைத்தெழுந்த முழுமதி, இவன் ஞானியர்கள் தேடி கண்ட நவநிதி. ஏழுமலையப்பா எங்கள் ஏக்கம் மலையப்பா, அங்கே வாழும் மலையப்பா எம்மை வாழ்த்தும் மலையப்பா. முன்பு மலையப்பா தரும் அருளும் மலையப்பா, நீ பண்பில் மலையப்பா உன்மேல் பக்தி மலையப்பா. அப்பா உருவில் மலையப்பா எங்கள் உறவில் திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர். திகம்பரனாய் நடமாடிடுவான் தில்லையிலே எங்கள் சிவசங்கர். பழனி படிதனில் நின்றிருப்பான் சிறு பாலகனாய் எங்கள் சிவசங்கர். சபரிகிரியிலே வீற்றிருப்பான் சாஸ்தாவாய் எங்கள் சிவசங்கர். இதெல்லாம் 55 மலைப்பன் ஷீட்லேயே எழுதப்பட்ட பாடல்கள். 1980s அந்த டைமில் எழுதப்பட்ட பாடல்கள். அண்டு நிறைய பேருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும். மற்றவங்களுக்கு வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் அங்கே கோயிலெலாம் கிடையாது நிலங்கரில். எனக்கே தான் 400 மாலை போட்டுட்டு நிற்பேன் நான். இப்போ பல நேரங்களில் என் 2 காலும் டோட்டலாக கோல்டு மாதிரி ஆகிடும் அந்த அலங்காரம் நடக்கிற போது. அதே மாதிரி ஃபேஸில் என் ஃபேஸுக்கு பதில் வெங்கடாஜலபதி தெரிவார். உங்களுக்கு தெரியுது இருக்கட்டும், எனக்கே தெரிவார். இப்போ கூட ரீசண்டாக நம்ம இவங்க 2 பேர் போனாங்க, கடலூர்கிட்ட எங்கேயோ போனாங்க. அப்போது இவருடைய பாதம் அந்த மாதிரி தெரியுது என் கண்ணுக்குன்னு அந்த நாடி படிக்கிறாளே சொல்லியிருப்பான். ராமர் பாதம், லக்ஷ்மி பாதம், ஆஞ்சநேயர் பாதம் என்று சொல்வோம். அந்த மாதிரி ஐயாவோட திருவடியை 2 கால் பாதங்களையும் இணைந்து வைத்து அதில் சந்தனம் குங்குமம் வைத்து அக்ஷதையை போட்டு புஷ்பங்கள் சார்த்தி வணங்குகிற மாதிரி தோற்றம் காமிச்சிருக்காரா எப்போதாவது? இருக்கே, எல்லார் வீட்டிலும் அந்த மாதிரி போட்டோ இருக்கு. அந்த மாதிரி தோற்றம் எனக்கு தெரியுது. எல்லோரும் அவரை கடவுளாக பாவித்து வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் தெரியும், எல்லா நேரத்திலும் தெரியாது. ரீசெண்ட் இப்போ ஒரு வித்தின் ஷார்ட் டைம் படித்தது இது. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய புக்கு போட்டிருக்கோம். சரணம் பாபாய் மைசூரியம் வால்யூம் 1 2 3 4 5ன்ட்டு. அதில் ஒரு மினர்வா டுட்டோரியல் பரசுராமன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருடைய மருமக சங்கரின்னு. அவங்க ஹஸ்பண்ட் வெங்கடாச்சலம் சொல்லி ஹைகோர்ட் அட்வொகேட்டு, நோட்ரி பப்ளிக். அந்த அம்மாவுடைய அனுபவங்கள்லாம் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுதி நம்ம சம்ரக்ஷனாவில் போட்டிருக்கோம். அதில் 2 பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கும். வெங்கடாஜலபதியா சிவசங்கர் பாபா பார்த்தேங்கிற அனுபவம் வந்திருக்கும். திருப்பதி வாசன், என் உயிர் தோழி ஒருவள் பாபாவை பார்க்க வேண்டும் என்று
ஜனவரி 1ஆம் தேதி சம்ரக்ஷணா நிகழ்ச்சிக்கு வந்தார். பாபாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி என்னிடம் ஓடி வந்தாள். சங்கரி, இவரை 2 நாள் முன்பு கனவில் கண்டேன் என்று தன் கனவை விவரித்தாள். அவளும் அவள் நாட்டு பெண்ணும் திருப்பதி சென்றார்கள். திருக்கோவிலில் நுழைந்தவுடன் நாமமிட்டு கொண்டு பட்டாச்சாரி ஒருவர், கூட்டம் ஒன்றுமில்லை, உள்ளே செல்லுங்கள் என்றாராம். கர்ப்பகிரகத்தில் நுழைந்தவர்கள் அங்கு சிலைக்கு பதிலாக உயிருடன் ஒருவர் ராஜ உடை தரித்து நிற்பதை பார்த்தார்களாம். 5 நிமிஷத்திற்கு பிறகு உண்டியல் பக்கத்தில் மிகவும் அழகான ஒரு அம்மாள் வைரத்தோடு மூக்குத்தி ஜொலிக்க நின்றிருந்தாளாம். என்னை தெரிகிறதா என்றாளாம். உன் ஊழ்வினையின் பயனை அனுபவித்து விட்டாய், இனி உன் வாழ்வில் நலமே என்று கூறி இவள் வலக்கரம் பிடித்து உள்ளங்கையில் எழுதினாளாம். சங்கரனை கண்ட என் தோழி, நான் திருப்பதி கர்ப்பகிரகத்தில் ராஜ உடை உடுத்தி இந்த சிவசங்கர் பாபாவைத்தான் நேற்று பார்த்தேன் சங்கரி என்று சொன்னார். இன்று இவரை பார்த்தவுடன் நான் திடுக்கிட்டு விட்டேன். ஸ்ரீனிவாசராக பார்த்தது இவரன்றோ என்று எனக்கு புல்லரித்தது. கலியுக வரதனான ஸ்ரீனிவாசன் நம் பாபாவிடம் பூரணமாக குடிகொண்டிருக்கிறார் என்பது சந்தேகமில்லை. திருமணத்திற்கு கிடைத்த 2 லட்சம். என் உயிர் தோழியின் மகளுக்கு நல்ல வெளிநாட்டு வரன் அமைந்து கல்யாணத்திற்கு 2 லட்சம் தேவை, அதுவும் 3 வாரத்திற்குள். ஏனெனில் மாப்பிள்ளை கல்ஃப் போகணும். சிவசங்கர் பாபாவிடம் அழைத்து போனேன். மணப்பெண் கையில் இருந்த ஒயிட் மெட்டல் வெங்கடாச்சலபதி மோதிரத்தை கழற்றி அவள் கையில் வைத்து துளசி தீர்த்தம் விட்டு 2 லட்சம் பெருமாள் தந்து விட்டார், திருமணம் நடக்கும் என்றார். என் தோழி நம்பாமல் நாடி படித்தாள். சாக்ஷாத் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் பரம கருணையால் தடங்கள் விலகி திருமணம் நன்கு நடக்கும் என நாடியில் வந்தது. அதே போல எதிர்பாராமல் பல வகையில் பணம் கிடைத்து குருவாயூரில் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. அப்பொழுதுதான் என் தோழி புரிந்து கொண்டாள், சாக்ஷாத் வெங்கடாச்சலபதி சிவசங்கர் பாபாதான் என்று. ஆந்திராவில் காலஜானம்னு ஒரு புக் விராட் வீர பிரம்மேந்திர சுவாமிகள் எழுதினது. அதில் அவர் சொல்லியிருக்கார், வரக்கூடிய காலத்தில் திருப்பதி கோயிலுக்குள்ளே ஜனங்கள்லாம் போய் கும்பிட முடியாது, அங்கே பண்ணிங்கெல்லாம் மேயும் படி. அப்போ அந்த பவர் இன்னும் சவுத்து நோக்கி நடந்து ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளே வசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்துருக்கு. Crocodiles would enter Tirupati temple. The temple would be closed for 3 days without worship because of that reason. In Tirupati, people of other religions and castes would become priests, and they would dance and sing and rule over the Tirupati mountains. The Venkateswara Swami idol in Tirupati, the idol's right hand will move. All routes to Tirupati would be blocked. இன்னொரு இடத்துல வந்திருக்கோம், தி நெக்ஸ்ட் ப்ராஃபட் ஆர் அவதார் ஆஃப் காட் இஸ் நோ ஃபக்கீர் நார் ரிலிஜியஸ் ரெக்ளூஸ். இன் ஃபேக்ட் இஸ் நாட் ஏ சன்னியாசி அட் ஆல். Let there be no mistake. The real avatara of God, Lord Kalki, is no religious fakir or sadhu or a saffron-clad recluse. In fact, he is not a religious person, but a world leader, a born yogi with political insight and spiritual vision to create one humanity. This and this alone should help us to identify the coming avatara. But many will be his assistants or lieutenants who appear on earth in order to help or assist God's purpose. Almost every saint who has attained God realization in the last 5,000 years and who is waiting for the great one will be reborn. 6 great religions shall disappear and merge into one. In the twinkling of an eye, the thoughts of the men shall be accomplished all over the globe. The avatara of God, who shall appear on this earth by the end of the 20th century, is clearly described as the God of gods. 2 தேவராஜன்னா இந்திரன் அர்த்தம். லார்ட் ஆஃப் தி செலஸ்டியல் தேவராஜன். தேவாதிராஜன்னாக்கா எல்லா கடவுளுக்கும் மேலான கடவுள், காட் ஆஃப் ஆல் காட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டாள் சொல்கிறார், தேவாதிராஜனை சென்று நாம் சேவித்தால் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் திருப்பாவையில். ஸோ இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் வரக்கூடியதுன்னு ஆகிப்போச்சு. எல்லாம் இந்த 8 வருஷத்துக்குள்ளே நடந்தே ஆகணும். இப்போ வரக்கூடிய காலத்தில் வித்தின் ஏ ஷார்ட் டைம் ஃப்ரம் நவ் 8 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்தே ஆகணும்.
அந்த நேரத்தில் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பாபா ஜாலியாக உட்காந்துருந்தாரு, வாட்சை கட்டின்னு பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு அட்ரஸ்ன்னு நம்ம மொழியாருக்கு வந்து தண்ணி கொடுத்துன்னுட்டு இவ்வளோ ஹைட்லியாக இருந்தார் அப்படின்னு உனக்கு அப்போ தான் தெரியும். எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா நான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை. ஐ நோ எவ்ரி திங் அபவுட் மீ, மை லைஃப், மை மிஷன். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். வர்றபோது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. கேள்வி இன்னொரு இடத்துல கூட வரும். இந்த மாதிரி 12 பேர் 12 கேட் இருக்கும். 12 கேட்டில் நாமம் போட்டவங்க 12 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அதை தாண்டி போனாக்கா அங்கே ஒரு ஆள் இருப்பார். And had a great and had a wall great and high, and had 12 gates, and at the gates 12 angels, the names written thereon, which are the names of the 12 tribes of the children of Israel. And they see his face, and his name shall be on their foreheads. The followers of Lord Vishnu and Lord Shiva have the custom of smearing ashes or namam or Sri Charanam in 12 places of the body, including the forehead, as a mark of complete surrender to the Lord. The namam in reality represents Lord Vishnu himself. Okay, question go. எத்தனையோ விதமான விநாயகர் உருவங்களை தாங்கள் ஒளிவடிவில் இதுவரையில் காட்டியிருக்கிறீர்கள். அதில் கீதோபதேச கணபதியும் ஒன்று என்று தங்களுடைய அருளுரையாக மகாஜோதி ஆன்மீகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தை வேதவியாசர் சொல்ல விநாயகர் அர்த்தம் புரிந்து எழுத மட்டும்தானே செய்தார். கீதையை அவர் உபதேசித்ததாக குறிப்புகள் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்த கீதோபதேசத்திற்கும் தாங்கள் மூலம் ஒளிவடிவமாக வெளிப்பட்ட கீதோபதேச விநாயகருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? நீங்கள் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போய் அங்கே தரிசனம் பண்ணுற போது அலங்காரத்தில் பத்மாசனத்தில் ஒருத்தர் உக்காண்டிருக்கிற மாதிரி இருக்கும். பத்ரிநாராயணன் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அலங்காரம்லாம் எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்பூதிரி இல்லையா, நம்ம கேரளாவிலேருந்து ஆதிசங்கர் தான் அவங்கள கொண்டு போனார். அப்போ அந்த கல் நீங்கள் பார்க்கலாம். இந்த கல் எப்படி இருக்குன்னா பிள்ளையாருடைய ஃபேஸு ஒரு யோக முதிரையில் உக்காண்டிருக்கும். நரசிம்மர் மாதிரி இப்படி காலை வச்சுக்கிட்டு யோக முதிரையில் உக்காண்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல யார் இருக்காங்க? பிள்ளையார் தான் இருக்காங்க. பத்ரிநாராயணன் யாரை கும்பிட்றியோ அது பிள்ளையார் தான். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இல்லை. நீ மந்திரம் சொல்கிற போது பிள்ளையாருக்கு என்ன சொல்கிற? சுக்லாம் பரதரம் விஷ்ணும், வெள்ளை ஆடி தரித்தவனே விஷ்ணுவே அப்படின்னு அர்த்தம். அப்போ பிள்ளையார் விஷ்ணு ரெண்டும் ஒன்றே தான். இன்னொரு விதத்தில் நீ யோசனை பண்ணும். இப்போது லக்ஷ்மி கணபதி அப்படின்ற லக்ஷ்மி கணபதிங்கிற லக்ஷ்மி மகாவிஷ்ணுவோட ஒய்ஃபு. கணபதியோட சேர்த்து ஏன் சொல்கிறேன் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி கணபதின்னு ஏன் சொல்கிறேன்னா, பிள்ளையார் இருக்காருன்னா அவர் முழுமூர்த்தி ஸ்வரூபம். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய கன்சார்ட் சரஸ்வதி ஒரு பக்கம். நீங்கள் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா பிள்ளையார் உட்காந்துருப்பார், சரஸ்வதி ஒரு பக்கம் இருப்பாங்க, பார்வதி ஒரு பக்கம் இருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி வருதுன்னாக்கா, அவருக்குள்ளே இருக்கிற சிவனுக்கு பார்வதி, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு சரஸ்வதி, அவரே லக்ஷ்மி கணபதி ஸ்வரூபமாக உட்காந்து இருக்கார். இப்படி ரெண்டாவது உலகத்தில் இல்லை, எல்லாம் சேர்ந்த இப்போ ஒரே கடவுளை நீங்கள் வேறு 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 வடிவத்தில் தனியாக இருக்கிறதா நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ அப்படிங்கிறது தான் நம்ம வேதங்கள் சொல்கிற விஷயம். இப்போ அவருக்கு பேர் இல்லை, ஊர் இல்லை, ஒன்றும் இல்லை. இருக்கிற ஒரே சக்தி எதுனா உலகத்தில் பிள்ளையார் தான். பைபிளில் என்ன வருது? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. First there was the word was with the Lord and it was a Lord himself அப்படின்னு வரும். அப்போ அந்த வேர்டு எதுன்னா ஓம். உலகத்தில் முதலில் தோன்றிய வார்த்தை ஓம் தான். அந்த ஓங்கார ஸ்வரூபத்துக்கு 2 ஃபார்ம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஃபார்ம், இந்த பக்கம் ஒரு ஃபார்ம். ஒன்று ஒளி வடிவம், அது முருகர். இன்னொரு பக்கம் ஒலி வடிவம், அது பிள்ளையார். ஒரே ஃபார்ம் தான். ஒரு பக்கம் ஒலி பக்கம். அப்போ ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த மாதிரி வருது. ஸோ உலகத்தில் ஒரு முதல்ல இருந்தது ஒரே ஒரு பவர் தான். அந்த பவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றிக்கிட்டே வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பவர் தான் ரிஷ்யசிருங்க மகரிஷி அப்படின்னு வந்தது. ரிஷ்யசிருங்க மகரிஷின்னா நெத்தியில் கொம்பு முளைச்ச ஆளுன்னு அர்த்தம். ரிஷி சிருங்கம்னா கொம்பு, ரிஷ்யசிருங்கன்னா நெத்தியில் கொம்பு முளைச்ச ரிஷின்னு அர்த்தம். அப்போ அது யார்? பிள்ளையார் தான்.
யாரையாவது பார்த்தா என்ன சொல்கிற, நீ நெத்தியில் கொம்பு முளைச்சிக்குதா அப்படின்றல, அதே தான். ஸோ நெத்தியில் கொம்பு முளைச்சவர் தான் ரிஷசிருங்க மகரிஷி. அப்போது சனத்குமார மகரிஷின்னு இருந்தார் இல்லையா, அவர் தான் முருகர். இப்படி பிரம்மாவுக்கு 4 பிள்ளைங்க இருந்தாங்க, பிரம்மபுத்திரர்கள் பேர். அவங்க தான் இந்த உலகத்தில் தோன்றிய 4 ரிஷிகள். இப்போ சனத்குமார் ரிஷி அவர் பாட்டிக்கு தவழ்ந்து போய் தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். சிவபெருமான் அவர்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு, அப்பா நான் சிவபெருமான், உனக்கு என்ன வரம் வேணுன்றார். சொல்ல, நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ வந்து வரேன்றிய, உனக்கு ஏதாவது எங்கிட்ட காரியம் ஆகணுமான்னு கேட்குறாரு. அப்பா சிவன் சிரிச்சுக்கிட்டு, பிரம்மாவுக்கு இவ்வளோ நல்ல பிள்ளைகிற மாதிரி பிரம்மாவுடைய மானச புத்திரர்னுவாங்க, மனசில் தோன்றி வர்றாரு. ஸோ எனக்கு நீ ஒரு தலை பிள்ளையாக பிறக்கணும். சரி சரி, எனக்கு ஒரு கனவு வந்தது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி, அதில் நான் தேவசேனாதிபதியாக போவேன்னு பிரம்மா சொன்னார். அந்த மாதிரி வர்றபோது உனக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் போகிறேன்னார். அப்படி வந்தது தான் முருகர். ஸோ எல்லாமே ஒரு ஃபார்மில் இருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் சில காரண காரியங்களுக்காக உண்டாக்கப்பட்ட மறுவடிவங்கள். அதனால தான் நதி மூலம் ரிஷி மூலம் தேடாத அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். இப்போ லக்ஷ்மி கணபதி, லக்ஷ்மி ஹயக்ரீவர், நல்லா யோசனை பண்ணுப்பார். அப்போ ஏன் இதெல்லாம் ஒன்றா வருது? லக்ஷ்மி நாராயணன், எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வர்றதுக்கு என்ன காரணம்னா ரெண்டாவது கிடையாது. ஸோ பத்ரிகாசிரமத்தில் வேதவியாசர் இருக்கார். அவர் யார்? குரு பகவான். குரு பகவான்னா ஜூபிட்டர். பத்ரிகாசிரமத்தில் இருக்கிறவர் ஜூபிட்டர். மதுரையில் சுந்தரானந்தர்னு இருக்கார், அவர் வந்து புதன். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது சுக்கிரன். இப்படி நீ பார்க்குற 9 கிரகங்களும் 9 இடத்துல இருக்குது. செவ்வாய்ன்னு சொல்கிறது வைத்தீஸ்வரன் கோயில்லையும் பழனியிலையும் இருக்குது. சூரியன்ன்றது திருவண்ணாமலையில் இருக்குது. இப்படி 9 கிரகங்களும் 9 இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வேதவியாச குரு பகவான் அவர் உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மகாபாரதத்தை எழுத போகிறேன், எனக்கு பிள்ளையாரே நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணுன்றார். அப்போ பிள்ளையார் தான் தன்னுடைய தந்தத்தை உடச்சி எழுதினார். நல்லா அதே மாதிரி கஜமுகாசுவரன் ஒரு அசுரன், அவனை அழிக்கணும். அப்போ கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்து தன்னுடைய தந்தத்தை அதே ஆயுதமாக பயன்படுத்தினார். அவர் எங்கே இருக்கார்? பத்ரிநாராயணன் கோயிலில். அவரே தான் பத்ரிநாராயணன் சொல்கிறேன். அப்போ வேதவியாசர் இருக்கார். அவர் மகாபாரதம் எழுதுறதுக்கு அதே பத்ரிகா நாராயணன் கோயிலில் உட்காந்துருக்கிற பிள்ளையாரை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் ஒரு நீதி நூலை எழுத போகிறேங்கிறாரு. அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு பத்ரி கோயிலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைங்கன்னா மன்வான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மன்வாங்கிற இடத்துல இருக்கிற குகையில் தான் இந்த மகாபாரதத்தை டிக்டேட் பண்ணாங்க. உலகத்தில் சரஸ்வதின்றது கண்ணுக்கு தெரிகிற ஒரே இடம் அதுதான். ஸோ இவங்க இந்த டிக்டேட் பண்ணுற போது புதுசுன்னு சத்தம் வந்துருந்தது. அதனால் அவர் வந்து உசுனார், அது பூமிக்கு அடியில் போயிடுச்சு. அதனால் உலகத்தில் அந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரியும், மற்றபடி பூமிக்கு அடியில் போயிடுச்சு. நீங்கள் பார்க்குற திரிவேணி சங்கமம் இருக்கு இல்லையா, கங்கை யமுனை இதெல்லாம் சரஸ்வதி எல்லாம் வருதுன்னு, அங்கே கூட வந்து கண்ணுக்கு தெரியாது, பூமிக்கு அடியில் தான் இருக்கும். அப்போ அந்த மன்வாங்கிற இடம் இன்றைக்கும் இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் வேதவியாசர் எழுந்து பிள்ளையார் எழுதுந்து வேதவியாசர் டிக்டேட் பண்ண. மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே பஞ்சபாண்டவர்களாம் அந்த மன்வா குகையிலேருந்து ஒரு கல்லை தூக்கி பீமம் போட்டு அப்படியே கடந்து கைலாசத்துக்கு போனாங்க. போகிற வழியில் திரௌபதி இறந்துட்டா, நகுல சகாதேவர்கள் பீமா அர்ஜுனெலாம் இறந்துட்டாங்க. தர்மம் மாத்திரம் போய் நின்னான் கைலாசத்து கேட்டில். அங்கேருந்து 272 கிலோமீட்டர் கைலாசம். கைலாசத்துக்கு போகிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. அதில் அங்கே பத்ரி காத்திரமத்திலேருந்து போகிற வழி ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த நாய் ஒன்று கூடவே வந்து நிற்குது. உள்ளக்கிறவங்க சொல்கிறாங்க, ஒன்றை விட சொல்கிறாங்க, நாய் விட முடியாதுன்றாங்கன்னு. அப்போனா நான் கூட வரல, என் மனைவி தம்பிங்கெல்லாம் செத்து போட்டாங்க, நாய் தான் கடைசி வரைக்கும் என் கூட வந்துருக்குது, இதை விட்டால் தான் நான் வருவேன்றான். அப்போ அந்த நாய் யம தர்மராஜன், தர்மபுத்திரன் யார்? யுதிஷ்டிரன், தர்மராஜன், யம தர்மராஜன். அதனால் உனக்கு நான் பரிசு வச்சேன், நீ பாஸ் ஆகிட்ட, ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னு இருக்கு. இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் எல்லாம் இருக்குது. அண்டு நமக்கு புரிஞ்சாலையும் புரியலைனாலையும் அது ஒரு பெரிய ஒரு ஆத்மா வந்து எப்படியெல்லாம் மாறுதுங்கிறது. இன்றைக்கி நீ ஒரு ராகவேந்திர பார்க்குற, ராகவேந்திரா அதுக்கு முன்னே இருந்தார், பிரகலாதனாக இருந்தார். பிரகலாதன் என்ன ஆனார்? வியாசராயராக வந்தார். வியாசராயர் ராகவேந்திரா வந்தார். ராகவேந்திரர் போய் தவத்தில் உட்காந்துட்டார். அந்த ராகவேந்திரருக்கு கிடைச்ச போஸ்ட் ஐயப்பன் சொல்கிறேன் நான். ஐயப்பனுக்கு கிடைச்ச ப்ரமோஷனில் வந்தது தான் நம்ம பூர்ண பிரம்மம்னு சொல்கிறேன். அப்போது பிரகலாதனாக இருந்தது இன்றைக்கி பூர்ண பிரம்மமாக ஆகிருக்குன்னு நான் உனக்கு சொல்கிறேன் இல்லையா? இது எந்த புக்லேயும் நீ பார்க்க மாட்டேன். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். யாருக்கு அந்த ஆத்மாவில் கனெக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த லிங்க்கு தெரியும். எப்படி இந்த உலகத்தில் இதெல்லாம் வருது போகுதுங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
அப்போ அந்த ரிஷிசிருங்க மகரிஷி இருக்கார் இல்லையா, அதாவது நதி மூலம் ரிஷி மூலன்றதுக்கு உனக்கு விளக்கம் சொல்கிறேன். ரிஷிசிருங்க மகரிஷி பிள்ளையாருன்னு சொல்லிட்டேன் நான். அவர் இந்த விபாண்டக முனிவருக்கும் ரம்பா இருக்கா இல்லையா, அவள் கர்ஸ் ஆகிட்டான். அதனால் 2 பேருக்கும் வந்து அவள் மான் வடிவத்தில் இருக்கிற போது இவரும் மானா மாறி 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறகுது. ரிஷி பிண்டம் ராத்தங்காது. அதனால் விபாண்டக ரிஷிக்கும் மேனகைக்கும் ரம்பைக்கும் பிறந்தவர் அப்படியே போய் தவத்தில் உட்காந்துட்டார். அவர் தான் கலைக்கோட்டு மாமுனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த ஃபார்மில் வந்தவர். அப்போது தசரதனுடைய நாட்டில் மழை இல்லை. மழை இல்லைங்கிறதுனால ரிஷிசிருங்க மாறி வந்தாக்கா வரும்னு வசிஷ்டர் சொல்கிறார். 2 லேடிஸு போய் பல்லக்கு வச்சுட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. டெய்லி பூ பறிக்கிறது, மாலை கட்டுறது, தொங்க விடுறது, இப்படிலாம் பண்ணுறாங்க. ஒரு நாள் சொல்கிறார், யார் இருந்தாலும் வாங்க, நான் சாபம் கொடுக்க மாட்டேன்னு. இவங்க 2 பேர் போய் எங்கள் நாட்டில் மழை இல்லை, அதனால் உங்களை கூட்டு போகலான்னு வந்திருக்கோம். நான் பல்லக்கில் ஏறி உட்காந்துக்கிறாரு. அந்த பல்லக்கை தூக்கினிட்டு தசரதனுடைய நாட்டுக்கு வரப்போகிறதே வந்து மழை பெஞ்சுது. இப்போ வசிஷ்டர் சொல்கிறார், அவர் வந்துட்டார், அவர் கால் பட்டால் அந்த இடத்துல மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். வர்றாங்க. இப்போ தசரதன் சொல்கிறான், இந்த மாதிரி உங்களால் எங்கள் நாட்டுக்கு மழை வந்தது, அதனால் என்னுடைய ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் சாந்தா, அந்த சாந்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்போ ரிஷிசிருங்க மகரிஷிக்கு தசரதனுடைய மகளாக இருந்த சாந்தாவை கட்டி வைக்கிறாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? நீ இன்றைக்கி வந்து சிருங்கேரிக்கு போகிற. சிருங்ககிரின்னா நான் கொம்பு மலிச்ச இடம்னு அர்த்தம். சிருங்கம் ஏன்னா கொம்பு, கிரின்னா கொம்பு மலிச்ச சாமி இருக்கிற இடம்னு அர்த்தம். நீங்கள் சிருங்கேரி கோயிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனால் அங்கே கிக்கேன்னு ஒரு ஊர் இருக்குது. கிக்கேன்னா குக்ராமம்னு அர்த்தம், ஒரே அக்ரகானாங்க. அந்த இடத்துல ரிஷிசிருங்க மகரிஷி இருக்கா இல்லையா, அவர் தவம் பண்ணார். இப்போ அவருக்கு யார் குரு, ரிஷிசிருங்க மகரிஷிக்கு யார் குருன்னு சொன்னாக்கா நரசிம்மர். அவர் சொல்கிறாரு, அப்பா என்னால் என்னெல்லாம் வரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே உனக்கு சிவன் தான் கொடுப்பாரு, நீ சிவனை நோக்கி தவம் செய். அவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார்னாக்கா நீ வந்து எல்லா இடத்துலையும் சிவன் பாதி சக்தி பாதி இருக்குது, இந்த இடத்துல நான் பாதி நீ பாதின்னு வரம் கேளுன்றார். ஸோ சிவன் தரிசனம் கொடுக்குறாரு. இன்றைக்கி அந்த ரிஷிசிருங்க மகரிஷி சிவலிங்கத்தில் பாதி அண்ட் சிவன் பாதி. இவருடைய மனைவி சாந்தா ஒரு பக்கம், சிவனுடைய மனைவி பார்வதி ஒரு பக்கம். இதுதான் அந்த கிக்கேயில் சிருங்கேரியில் இருக்கக்கூடிய விசேஷம். இப்படி எல்லாத்துக்கும் காரணக்காரியம் இருக்கும். சரி, தசரதன் சொல்கிறான், நீங்கள் மாப்பிள்ளை ஆகிட்டீங்க, சாந்தாவை கட்டிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு குழந்தைங்க இல்லை, ஆம்பளை சந்தானம் இல்லை அப்படின்ன உடனே சரி நாம் ஒரு புத்திர காமேஷி யாகம் பண்ணலாம் அப்படின்னு புத்திர காமேஷி யாகம் பண்ணுறாங்க. அதில் பாயசத்தை நைவேத்தியமாக வச்சு ரிஷிசிருங்க மாதிரி அவருடைய பிளஸ்ஸிங்கில் ஆசீர்வாதம் பண்ணி வந்தவங்க தான் ராமர், லட்சுமணன், பரத, சத்ருகன். நான் சொல்ல சொல்ல உனக்கு மண்டை காஞ்சிரும். இப்படி தான் இருக்குதான், இப்படி தான். இதனால தான் நதி மூலம் ரிஷி மூலம்ன்றது. நதி மூலம் ரிஷி மூலம். நதி மூலம் ரிஷி மூலம் பார்ப்பது அறிவீனம், உன் மூலம் என் மூலம் அனைத்தும் அறிந்த அந்த திருமூலத்தின் நதி மூலம் ரிஷி மூலம் பார்ப்பது அறிவீனம். அனுதினமும் நீ இவரிடம் வந்து குறைகளை தானே கேட்கிறாய், மறுகணமே அது மறைந்திட கண்டு மனதில் மகிழ்ச்சி கொள்கிறாய். ஆயினும் மனமாயையில் அவர் அப்படி இப்படி என்கிறாய், ஆறாமுதன் அவர் நிலையை உன் அறிவால் அளந்திட பார்க்கிறாய். தாகம் கொண்ட நமக்கு தாமரை தடாகம் இருக்கு, குடித்தாலும் இல்லை குளித்தாலும் நன்றி சொல்லி கரை சேருவதை விட்டுவிட் நதி மூலம் ரிஷி மூலம் பார்ப்பது அறிவீனம். இப்போ நான் உனக்கு எவ்வளோ கதை சொல்லிட்டேன். சுற்றி சுற்றி பாரியா, ஒரே ஒரு லீனியேஜில் தான் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ரூட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் இருக்கிறதெல்லாம். அதனால் உலகத்தில் முதல் கடவுள் அப்படின்னா எல்லா கடவுளும் சேர்ந்த முழு கடவுள், எல்லாராலையும் முதல்ல கும்பிடப்பட வேண்டிய கடவுள் அதுதான் பிள்ளையாருன்றது. அவர் தான் கேதுன்னு சொல்லக்கூடியது. இப்போ ராகுன்னா முருகர். திருக்குறாவடின்னு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. குரா குரா குரான்னு சொல்லு, ராகு ராகு ராகுன்னு வரும். ஸோ முருகனும் ராகுவும் ஒன்று தான், கேதுவும் பிள்ளையாரும் ஒன்று தான். அண்ட் இந்த ரெண்டும் ஒரே நாணயத்தின் 2 பக்கம். இதை வைஷ்ணவத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, பிள்ளையாருடைய ஈக்குவலண்ட்டு நரசிம்மர் அண்ட் முருகனுடைய ஈக்குவலண்ட்டு சுதர்சனர்னு சொல்லுவாங்க. சுதர்சன சக்கரம்னுவாங்க. 2 பக்கம் 2 பேர் உட்காந்து இருப்பாங்க. இப்படி 2வது விஷயம் உலகத்தில் கிடையவே கிடையாது.
இதெல்லாம் மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ரூபங்களாக தெரியறதுனால எத்தனையோ இருக்குது. தெய்வம் பல பல சொல்லி அப்படின்றான். அப்படிலாம் இல்லை. தெய்வம் பல பல சொல்லி பகைத்தி வளர்ப்பவர் மூடருங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆரிஜினில் ஒன்று இருந்தது. முதலில் வார்த்தை இருந்தது. வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது. அதுதான் பிள்ளையார். அந்த பிள்ளையார் தான் இந்த உலகத்தில் எத்தனையோ வடிவங்களை எடுத்து வந்துட்டுருக்கிறாரு. அது ஒரு மும்மூர்த்தியும் அதுக்குள்ளே இருக்குது. அதில் வந்து பாதி சிவன் பாதி சக்தி கூட இருக்குது. 10 அவதாரங்களும் இருக்குது. அதனுடைய ஃபார்ம் தான் நான் நம்ம கோயிலில் வச்சுருக்கேன். நம்ம கோயிலில் சாமி பார்த்தீங்கன்னா வெங்கடாதிபதி இருப்பார், ஒரு பக்கம் நரசிம்மர் இருப்பார், அது ருத்ரன், ஒரு பக்கம் வராகர் இருப்பார், அது பிரம்மா. பாதி உடம்பு லெஃப்ட் சைடில் பெண்ணாக இருக்கும், பாதி உடம்பு ஆணாக இருக்கும். 10 அவதாரங்களும் இருக்கும். தாமரை மலர் மேலே 2 பாதம் இருக்கும். அதான் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடுவார்வான். அதனால் இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு சிலைன்னு எங்கேயும் பார்க்க முடியாது. அது காரணம் இதில் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. Question from திருமலை வாசன், ஜப்பான். இன்றைய நிலையில் கீழான உணர்வுகளில் பிடியில் அகப்பட்டுள்ள மனிதர்கள் இந்தியாவில் 90% பெரும்பான்மையாக இருக்கும் நிலையில் இந்தியா எப்படி நம்பர் 1 இடம் பெறும்? வளர்ந்த நாடுகளின் மக்களிடம் இந்தியர்களை விட வாய்மை அதிகம் இருப்பது போல உள்ளது. எப்படி சித்தநாதர் நமது நாட்டினை நம்பர் 1க்கு கொண்டு வருவார்? சித்தநாதராக தங்களின் பார்வையிலிருந்து எங்களுக்கு உணர்த்துங்கள். முதல்ல நிறைய பாப்புலேஷன் ஒழிஞ்சிரும். உலகம் உருப்படணுன்னா எப்படி ஜல்லிக்கிறீங்களோ அதில் இந்த கல்லுன்னு உரம்பெல்லாம் தூக்கி போட்டு மீதிக்கிற அரிசி தான் பொங்க முடியும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இப்போ யுத்தங்கள் நடக்க போகுது, புது புது வியாதிகள் வரப்போகுது, இயற்கையினுடைய சீற்றங்கள் வரப்போகுது. இப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்க இல்லையா, வடநாட்டிலெல்லாம் வெள்ளம், பாம்பேலெல்லாம் வெள்ளம் எல்லாம் பார்க்குறீங்களா? அதெல்லாம் அதுதான். நீ எப்பயோ இன்னும் 20 வருஷம் கழிச்சு நடக்க போகுதுன்னு வாட்சை பார்த்துன்னு உட்காந்து இருக்காது. ஆல்ரெடி த ப்ராசஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங். நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்கள் கண்ணெதிரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இயற்கையினுடைய சீற்றங்கள் ஒரு பக்கம், இன்னும் ஒரு புது வியாதி வேறு வரப்போகுது. அண்டு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி நீ பார்க்குற. இப்படி உங்கள் கண்ணெதிரில் நடந்துக்கிட்டு இருக்க எல்லாமே ராங்காக தான் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி ராங்காக போகிற போது என்ன ஆகும்? ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் அசெப்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைப் ஆஃப் சுச்சுவேஷன் இல்லை ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கும். அதெல்லாம் தான் நடக்க போகுது. ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் வரப்போகுது. அண்டு உங்களுடைய சிஸ்டம் எல்லாம் மாறப்போகுது. நீங்கள் சம்பாதிக்கிறதுல 100க்கு 60லேருந்து 70 பங்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறீங்க. 60 to 70% கவர்மெண்ட் உங்கள்கிட்ட பிடிக்கும். அந்த அளவுக்கெல்லாம் இப்போ வித்தியாசமான சூழலெல்லாம் வரப்போகுது. நீங்கள் கூடி சீக்கிரமே இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி மாறப்போகுதுன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு பெரிய அழிவு இருக்குது. அந்த அழிவுக்கு பின்னால் தான் ஒரு ஆக்கம் வரும். நிறைய பேர் சாவும். நிறைய லார்ஜ் நம்பர்ஸ் ஹேவ் டு லீவ் திஸ் எர்த். அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். இதுக்கு முன்னே நான் சொன்னேன், 1984 இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு. 1984 தான் எனக்கு ஞானம் கிடச்சிது. 26 ஜனவரி 84. அப்போது ஸ்ரீலங்காவில் ஒரு பொம்பளை இருந்தா. அவள் முருகனுடைய அருளை வாங்கினவோ, பேர் இல்லா சார்டன். அதுக்கப்புறம் அவன் நியூயார்க்கில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் கையில் பௌர்ணமிக்கு நெருப்பு சட்டி வச்சுன்னு வாக்கெல்லாம் கொடுப்பா. அதில் அவள் சொல்கிறா, கிரேட் நம்பர்ஸ் ஹவ் டு லீவ் திஸ் வேர்ல்டு. ஆனால் நீங்கள்லாம் பக்தர்கள், லெட் நோ ட்ரபுள் யூ. நீங்கள்லாம் இவ்வளோ நாளாக எங்கிட்ட விசுவாசமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் தம் கட்டுங்க. உங்களை சுற்றி நடக்கிற எதை பார்த்து நீங்கள் பயந்துக்கக்கூடாது. நல்லவர்களுக்கெல்லாம் நல்ல காலம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் முருகரே கொடுத்துருக்காரு. 1984 கொடுத்துக்கிறாரு. அதெல்லாம் தான் இப்போது நடக்க போகுது. ஜஸ்ட் வெயிட், எல்லாம் மாறும். நீ பார்க்குற நாஸ்டடாமஸு, நீ பார்க்குற காலஞானம், வீரபிரமேந்திர சாமி இருந்து, நீ பார்க்குற ஃப்ரான்ஸ் நாட்டில் ஒரு இந்த சென்ட் பாத்திமான்னு ஒரு இருந்தார், அவருடைய ப்ரொஃபஸர்ஸு, அப்புறம் இந்தம்மா கண்ணு தெரியாத பாபா வாங்கரி, எல்லாரும் ஒரே விஷயத்தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ நடக்க போகுது. நீங்கள் ஏதோ ரொம்ப நாளாக இருக்குதுன்னு நினைக்காத, நேரம் நெருங்கிடுச்சு. கூடி சீக்கிரம் இதெல்லாம் நடக்க காண்பீர்கள். யுத்தங்கள் இப்போ ஆல்ரெடி இருக்குது, யுத்தம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். பெருசாகிறதுக்கு ஒரு நாள் போகிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி இஸ்லாம் கண்ட்ரீஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துருக்குது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்துருக்குது. எனி டைம் வந்து இது இருக்கு இல்லையா, அதை சைனா அட்டாக் பண்ணால் பண்ணுவான் தைவானை. இப்படி உலகம் பூராவும் வச்சுட்டாங்க
இந்த பட்டாசு நீங்கள் வைக்கிற போது இங்கே இது பற்ற வைப்பீங்க கயிறு, அது சுருன்னு போயின்னே இருக்கும், தபால்னு பட்டாசு வெடிக்கும். அந்த மாதிரி இப்போ சுருறு போயின்னு இருக்குது, கூடி சீக்கிரம் பட்டாசு வெடிக்கும். நீங்கள்லாம் நல்லா இருங்க. ஒருவரின் கர்மாவையும் புண்ணியத்தையும் மற்றவருக்கு மாற்ற முடியுமா என்று தங்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு 1 to 1 மாற்றிக்கொள்வது சாத்தியம்தான் என்று பதில் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் முகலாய பேரரசின் வரலாற்றில் ஹுமாயூனை காப்பாற்றி அவனை அரசாள வைக்க வேண்டும் என்ற லௌகீக நோக்கத்திற்காக பாபர் அவனுடைய கர்மாவை ஏற்றுக்கொண்டதாக சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அப்படியானால் ஆன்மீக காரணங்களுக்காக இல்லாமல் லௌகீக காரணங்களுக்காக கூட ஒரு மனிதனின் கர்மாவையும் புண்ணியத்தையும் மற்றவருக்கு மாற்றுவது என்பது சாத்தியம்தானா? லௌகீகமா ஆன்மீகமான்றது உன்னுடைய பக்குவத்தை பொறுத்த விஷயம். முகலாய சக்கரவர்த்தி பாபரை பொறுத்து மாத்திரம் அவனுக்கு வயசாகி போச்சு. அப்போது ஹுமாயூன் சாக கிடக்கிறான். அல்லாஹ் கிட்ட ப்ரே பண்ணுற போது அவனுக்கு சொல்கிறாங்க, நீ உன் உயிரை கொடுத்தாக்க அவனை காப்பாற்றிடுறேன்னு. சரி நான் கிழவும் போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹுமாயூனுடைய லைஃப்பை நீட்டிச்சு கொடுத்து பாபர் சேர்த்துவிட்டான்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய நடந்தது. ஆனால் லௌகீகமாக ஆன்மீகமானதெல்லாம் முக்கியம் இல்லை. அது எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஃப்ரம் 1 to 1. இட் இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. 1 to 1 பாசிபிள். இப்போ நீ வந்து ஒரு ஜக்கில் பால் வச்சுருக்க, அதை 10 டம்ளரில் மாற்றிக்கின்னு இருக்கலாம், கண்டெய்னர் மாறலாம், ஆனால் பால் அதே தான். அந்த மாதிரி லௌகீகத்திலையும் பாசிபிள் தான், ஆன்மீகத்திலையும் பாசிபிள் தான். இந்த மாதிரி நிகழ்வுகள் பலது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ண பரமஹம்ஸ், அவருக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்துடுது. காளிதேவி கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி த்ரோட்டில் கேன்சர் எச்ச கூட முழுங்க முடியலையேன்னு. அவன் சொல்கிறான், நீ ரொம்ப அப்பாவியாக இருக்க, உங்கள்கிட்ட நல்ல தவம் இருக்குது, இதை ஜனங்க ஏமாற்றி பிடிங்குவாங்க. அதனால் விவேகானந்தன் அறிவாளியாக இருக்கான், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னுவாங்க, லௌகீகத்தில் கெட்டிக்காரனாகிறான், உன் பவர் அவங்ககிட்ட கொடுத்துட்டு எங்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டான்னு. ராமகிருஷ்ணன் சரித்திரத்திலேயே இது இருக்குது. அப்போ 1 to 1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சதா இல்லையா? அவர்கிட்ட இருந்ததை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சதா இல்லையா? அதே மாதிரி இங்கே குருஜி சுந்தரராமன் இருந்தார். அவருக்கு குரு யாருன்னா தங்கால் மோகன குருசாமிகள்னு ஒரு கேரளாக்காரர். அவர் சமாதி அடைய வேண்டிய போது குருஜி சுந்தரராமனை கூப்பிட்டு, இந்த மாதிரி பண்ணியானா என் எனர்ஜி உங்கள்கிட்ட வந்துடும் சொன்னார். எதிரில் உட்கார வச்சு 108 தேங்காய் எடுத்து இந்த இடத்துல அடிச்சுன்னே வந்தார். இந்த 108வது தேங்காயில் அந்த ஜோதி குருஜி சுந்தரராமன் கிட்ட வந்துச்சு. அவர் அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த தாந்திரிக் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபேமஸாக இருந்தார். எப்படி யூஸ் பண்ணார்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலில் சிவலிங்கம் இல்லாமல் இருந்தது, சுத்தமாக இல்லை. அப்போ கங்கப்பான்னு சொல்லிட்டு கர்நாடகா கூர்க் இல்லையா, பெல்லியப்பா கங்கப்பா, அவன் கலெக்டராக இருந்தான். அவன் சொன்னான், ஒரு நாள் வேணால் நான் வந்து கண்ணை முடிக்கிறேன், நீங்கள் பண்ணணுன்னு. ஸோ ஒரு சிவலிங்கம் எங்கேயோ ஓலூர் பக்கத்தில் இருந்தது. இவர் என்ன பண்ணார், இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சிவலிங்கம் இந்த கோயிலில் வேலூர் ஜலகண்டேஸ்வரில் அங்கேருந்து வந்தது. இவர் என்ன பண்ணார், அதனுடைய மாந்திரிக குருக்கிட்டேருந்து கற்றுக்கின மந்திரத்தில் அந்த சிவலிங்கத்தை முதல்ல லைட் பண்ணுவார். ஒரு மந்திரம் சொன்ன உடனே அந்த வெயிட்லெஸ் ஆகிடும். அதை நைட்டோட நைட் தூக்கின்னு வந்துட்டாங்க, வெயிட் இல்லாத. இங்கே வச்சு ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் திருப்பியும் மந்திரம் சொன்ன உடனே அதுக்கு உயிர் வந்துடும். இதே மாதிரி தான் நீங்கள் பிரகதீஸ்வரர் கோயிலில் பார்க்குறீங்க. எல்லோரும் கேட்குறாங்க, சாரம் கட்டினாங்க, யானையை வச்சு இழுத்தாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, இதே தான் ஸ்கீம். சில மந்திரங்களில் எனர்ஜி லெஸ்ஸாக பண்ண முடியும், வெயிட்லெஸ்ஸாக பண்ண முடியும், தூக்கி வச்சுட்டு திருப்பியும் அந்த மாதிரி மாற்ற முடியும். இந்த மாதிரி பல வித்தைகள் இருக்குது ஆன்மீகத்தில். 1 to 1 இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போது ராமானுஜருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ராஜப்பளவைன்னுவாங்க. ராஜப்பளவைனாக்கா ஒரு வெற்றி பெரிய கேன்சர்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஒரு சிஷ்யர் இருந்தார். அந்த சிஷ்யர் சொல்கிறார், நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் சுவாமிகளே, நீங்கள் வந்து உங்கள் வியாதியை எனக்கு கொடுத்துருங்கன்னு. அவர் சொல்கிறார், இல்லை, என் கர்மாவை நான் தான் அனுபவிக்கணும், இந்த ஜென்மாவில் நான் உனக்கு மாற்றினா அடுத்த ஜென்மாவில் நான் தானே அனுபவிக்கணும், வேண்டாம் எனக்கு ஜென்மான்னாராம். அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு மாற்றிட்டார். புலம்பினே தான் இருந்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த போவர், உனக்கு கொடுத்துட்டுனேன்னு சொல்லி ஒரு புலம்பிக்கின்னு தான் இருந்தார். இப்படி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட நாக மகாசைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், உங்கள் கேன்சரை எனக்கு கொடுத்துருங்கன்னாரு. ராமகிருஷ்ணன் வேண்டாம், நான் தான் அனுபவிப்பேன்னார். நம்முடைய வரலாற்றில் நிறைய பதிவுகள் இருக்குது. இந்த 1 to 1 ட்ரான்ஸ்ஃபர் இஸ் பாசிபிள், பட் இட்ஸ் நாட் பாசிபிள் டு ஷேர். நீ வாங்கிக்கலாம், அவ்வளோதான். 1 to 1. தாங்கள் திருவண்ணாமலைக்கு ஒரு உண்மையை தேடிச் சென்ற போது அங்கு 48 நாட்கள் விரதம் இருக்கலாமா வேண்டாமா என்ற கேள்விக்கு
பகவத்கீதையிலோ இந்து மத இதிகாசங்களிலோ தாங்கள் விடை தேடாமல் பைபிளில் விடை தேடிய வேண்டிய தெய்வீக காரணத்தை விளக்கி அருளுமாறு கேட்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் உண்டு. நான் வந்து விடுமுறை வேதாகம பள்ளின்னுவாங்க, விபிஎஸ் வெக்கேஷ்னரி பைபிள் ஸ்கூல், அதில் ஒரு 7-8 பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு வேணா சர்டிஃபிகேட்லாம் காட்டுறேன். மத்தேயு சேஷம், யோவான் சேஷம், இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் பரீட்சை எழுதணும், அவங்களாம் மார்க் போடுவாங்க, சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. அதை பண்ணியிருக்கேன். அதனால் பைபிள் எனக்கு ஒரு கிறிஸ்டியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ரொம்ப நல்லா தெரியும். அண்டு இந்த மாதிரி பண்ணவங்க நான் மாத்திரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. கஞ்சங்காடு ராமதாஸ் சுவாமிகள்னு இருந்தார் இல்லையா, ராம் சரத்குமார் சுவாமியுடைய பரமகுரு. ஸோ அவருக்கு இந்த பழக்கம் இருந்தது. அவர் என்ன பண்ணுவார், புத்தருடைய வாழ்க்கை வரலாறு லைட் ஆஃப் ஏஷியான்னு ஒன்று வச்சுன்னு இருப்பார், ஒரு பைபிள் வச்சுன்னு இருப்பார், பகவத்கீதை வச்சுன்னு இருப்பார். அவருக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா அந்த புக்கில் இப்படி பெரட்டி பார்ப்பார். அவர் எதை நினைக்கிறாரோ அதுக்கு அதில் பதில் இருக்கும், அதை வச்சு பண்ணுவார். அவருக்கு நிறைய கடன் இருந்தது. அவங்க அப்பா ராமா மந்திரத்தை கொடுக்குறாரு, அதை சேன் பண்ணி ஃப்ரெண்டெலாம் ஹெல்ப் பண்ணி கடன்லாம் தீர்ந்துச்சு. இப்போ அவர் நான் உயிரை விடலான்னு நினச்சேன், கடவுள் என் உயிரை கொடுத்துருக்காரு, இனிமேல் கடவுளுக்கு தான் சொல்லி வீட்டு விட்டு கிளம்பணும். அப்போ அந்த பைபிளை பிரிக்கிறாரு. அதில் வருது இந்த மாதிரி, என் பொருட்டு எல்லாத்தையும் துறக்கிறவன் எவனோ அவனுக்கு பரலோக சாம்ராஜ்யம் அவனுக்கு தான், இப்போது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்னு வருது. ஸோ ஏசுநாதர் ஒத்துக்கினாருன்னு. பகவத்கீதையில் பார்க்குறாரு, அதே மாதிரி ஒன்று வருது. புத்தர் சித்தார்த்தனாக இருந்து வெளிச்சத்தை தேடி புத்தராக போகிற காட்சி வருது. சரி, நம்ம நினைக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அவர் அந்த வழிக்கு போனார். இன் குவெஸ்ட் ஆஃப் காட்னு ஒரு புக் இருக்குது, அதில் படிச்சுப்பார். நம்ம லைப்ரரியில் கூட இருக்குது, அருள் நாடிய திரு யாத்திரைன்ற தமிழ் டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. இப்படி நிறைய பேருக்கு உனக்கு டவுட் இருந்தால் நம்ம லைப்ரரியில் ஒரு பொய்டிக்கல் ஃபார்மில் இருக்கிற ராகவேந்திர சரித்திரம் இருக்குது. ஒரு டபுள் சைஸ் பெரிய புக்கு, ராகவேந்தருடைய சரித்திரம் 4 வரியாக எழுதியிருப்பாங்க. உனக்கு டவுட் இருந்தால் நீ ஏதாவது நான் அந்த புக்கை எடுத்து பரட்டிப்பார், உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும். சம்டைம்ஸ் அதை எழுதுகிறவங்களுடைய சிரத்தையோ இல்லை அந்த மகானுடைய பவரோ நம்மளை ஒருத்தன் தேடுறாங்கிறதுனாலையோ உன் கேள்விக்கு விட கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு பைபிளில் இருந்தது. அதனால் நான் முதல்ல திருவண்ணாமலை போன அன்றைக்கி என் கூட காஸ்பர் ஆஃப் செயின்ட் ஜான் இருந்துச்சு. செயின்ட் ஜான் தான் ஆமாம். ஸோ நான் முதல் நாள் நினைக்கிறேன், என்னடா நம்ம எவ்வளோ நாள் திருவண்ணாமலை சுற்றின்னு இருக்கோம், எப்போ பாரு விரதம் இருக்கோம். நிறைய விரதம் இருந்துக்கிறேன். நான் வெறும் 1 கிளாஸ் பசும்பால் ஒரு நாளைக்கெல்லாம் குடிச்சிட்டு விரதம் இருப்பேன். அந்த கண்டிஷன்லேயே மலை சுற்றுவேன், அந்த கண்டில் இப்படிலாம் இருப்பேன். இன்னொரு நேரம் வெறும் ஒரு கோதுமை கஞ்சி இல்லைன்னா ஒரு சப்பாத்தி அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பேன். இப்படி விதவிதமான விரதங்கள்லாம் வச்சுருக்கேன். நான் பயங்கர விரதம் வச்சுருக்கேன். ஒரு காலத்தில் வருஷத்தில் 6 மாதம் டைமுக்கு நவராத்திரி, சஷ்டி, ஏகாதசி, இப்படி விதவிதமாக விரதம் வச்சுருக்கேன். அதனால் நம்ம தான் நிறைய விரதம் இருந்துக்கிறோமே, இன்னொரு தடவை விரதம் இருக்கணுமான்னு எனக்கு அப்போ அந்த பைபிளை புரட்டுறேன். அதில் வருது, இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், சரி விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை விசிறி சமையல்கிட்ட டெய்லி 1 மணிக்கு 12:30 மணிக்கு கோயில் சாத்தினும் போது உட்காந்துக்குவேன். திருப்பி 4 மணி வரைக்கும் அவர் கூட இருந்துட்டு 4 மணிக்கு மலை சுத்தத்துக்கு கிளம்பிடுவேன். அப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே ஏகாந்த சேவை வரைக்கும் உட்காந்து இருப்பேன். அப்போது என்னடா இந்த ஆள் இப்படி நம்ம வந்து இவர்கிட்ட உட்காந்துன்னுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வருது, இவருடைய வார்த்தைகளை நம்புகிறவன் கல்பாறையின் மேல் கோட்டையை கட்டியதற்கு ஒப்பாவான் அப்படின்னு வரும். இப்படி ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னெல்லாம் டவுட் வருமோ அந்த பைபிள், இன்றைக்கி அந்த புக்கு என்கிட்ட இருக்குது. அந்த புக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன், எந்த தேதியில் எனக்கு என்ன மாதிரி அதில் வந்ததுன்னு வச்சுருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் கிடச்சின்னே இருந்தது. எல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில் வச்சு. அப்போ நேராக பஸ்ஸில் வந்து உக்காந்துட்டேன். நான் பஸ்ஸில் உட்காந்துருக்கிற போது அதே காஸ்பர் ஆஃப் செயின்ட் ஜான் வச்சு என் பக்கத்தில் ஒரு பாதிரியார். நான் சொன்னேன், இருங்க அந்த பேஜ் அப்படியே எங்கிட்ட கொடுங்க, இதெல்லாம் உனக்கு அனுபவத்தில் தான் தெரியும், அந்த புக்கு அப்படியே கொடுங்கன்னு பார்க்குறேன். அதில் வந்து பைபிளில் ஏசுநாதர் இருப்பார், அவர்கிட்ட 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, மேரி சிஸ்டர்ஸ். அதில் ஒருத்தி சமையல் வேலை செஞ்சுட்டு இருப்பாள், ஒருத்தி ஏசு கால் கிட்ட உட்காந்துட்டு காலுக்கு எண்ணெய் தடவின்னு உட்காந்துருப்பாள். அப்போது அவள் சொல்லுவா, ஃபாதர் பாருங்கள், அவள் வந்து பொறுப்பாக இல்லாமல் உங்ககிட்ட உட்காந்து அட்டடிச்சின்னு கால் பிடிச்சின்னு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு சொல்லுவார், இந்த மாதிரி என் காலடியில் கிடப்பதை விடவும் நீ மற்ற விஷயங்களை நாட்டம் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறேன்ற மாதிரி. அப்போ நான் திருவண்ணாமலை விட்டு தானே பஸ் ஏறி உட்காந்துக்கிறேன். அப்படி இப்படி பல அனுபவங்கள் வரும், உன்னுடைய நம்பிக்கையை பொறுத்து. அதனால் எனக்கு நிறைய கைடன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும், பல விதமான அனுபவங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்டு இன்றைக்கி வரைக்கும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். எவ்ரி டைம் ஐ கீப் கெட்டிங்.
அண்டு என்ன உன்னால் புரிஞ்சிக்கிறதுக்கு முடியாமல் போகிறதுக்கு என்ன கஷ்டம்னா, நான் படிச்சுட்டே இருப்பேன், என் கண்ணூரில் ஒரு ஃபாஸ்ட்டாக சினிமா போகிற மாதிரி நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிறைய காட்சிகள்லாம் கிடச்சிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், முந்தா நேற்று நினைக்கிறேன் ஒரு கேர்ள் அவள் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி காத்தால அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு காத்தால கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கேர்ள் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாள். எனக்கு தெரியும் அவள் இன்றைக்கி வரப்போகிறாங்கிறது தெரியும். கரெக்டாக நேற்று அங்கே தானே இருந்தது சத்சங்கம். அப்போ அந்த அம்மா பொண்ணு அவங்க அப்பா இன்னும் அவங்க அத்தையா யாரும் வந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரிஞ்சிடும். யார் வராங்க யார் போகிறாங்க அது அவங்க நினைக்கிற போதே நமக்கு இங்கே தெரிஞ்சிடும். இது ஒரு விசித்திரமான அனுபவமாக இருக்கும். நீ உலகத்தில் எந்த மூலையிலேருந்து என்னை நினச்சா கூட எனக்கு தெரியும். இந்த இடத்துலையே வச்சு என்ன நடக்க போகுது, யார் வருவாங்க யார் போவாங்க எல்லாம் தெரியும். அப்போ கண்டதே கண்டு கொண்டதே கொண்டுங்கிற மாதிரி முதல்ல படம் வருது, அப்புறம் அந்த சீன் வருது. இது எனக்கு ரொம்ப பழகி போன ஒரு விஷயம். அதனால நான் எதையுமே இப்போ சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. வாழ்க்கையில் எல்லாம் இப்படி தான் நடக்குதுன்னு புரிஞ்சு போச்சு இல்லையா. அதனால் வாட் இஸ் தேட் டு திங். ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் சம்பந்தமில்லை. ஆன்மீகம் ஆன்மாவை பற்றி அறிவது. அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் என்ற அடிப்படையில் ஒரு இந்துவோ இஸ்லாமியரோ அல்லது கிறிஸ்தவரோ ஆன்மாவை அறிந்து கொள்ளும் வழிமுறைகள்தான் வேறாக இருக்கின்றன என்று தங்களது அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் ஆன்மா அழிவில்லாதது, அது மறுபடி இந்த உலகில் பிறந்திருக்கும் என்று சனாதன தர்மம் சொல்லும் அடிப்படை தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாமும் கிறிஸ்தவமும் ஆன்மா பற்றிய தெளிவான புரிதலை கொண்டிருக்கின்றன என்று நம்மால் எவ்வாறு சொல்ல முடியும்? ஒவ்வொரு மதமும் எதுக்காக தோணுச்சுன்னா, ஜனங்க காட்டு மிராண்டிகளாக வழி தெரியாமல் திக்கு தெரியாத இருந்த காலங்களில் அந்தந்த இடங்களில் ஒவ்வொரு மகான் ஒரு உத்தம ஆத்மா அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்ன, எப்படி வாழணும், என்ன ஏதுன்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் மதங்கள் தோன்றின. அதனால் வள்ளலார் மாதிரி ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினாருங்கிறார். பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜனங்க மதத்தினுடைய பேரால் அடிச்சுட்டு சாவுறாங்க அப்படிங்கிறார். அப்போ மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்ங்கிற வார்த்தை பயன்படும். மதன்றது ஒரு பேய், அது பிடியாது இருக்கணுன்றார். அப்போது இவர் கிட்ட சொல்கிறார், நீ என் பிள்ளை ஆதலாலே இச்செயல் விரைந்து புரிகை என்று இட்ட குருவேங்கிறார். ராமலிங்கம், நீ என் பிள்ளைடா, போய் ஜனங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லு, மதவங்களுடைய பேரால் அடிச்சிக்க வேணான்னு சொல்லு அப்படின்றார். இவர், நான் ஒரு வெள்ளை துண்டை போத்திக்கின்னு முசுக்கு மாதிரி உக்காந்துக்கிறேன், நான் சொன்னால் யார் கேட்பாங்க அப்படிங்கிற போது அவர் சொல்கிறார், அஞ்சலை அஞ்சலை யாம் அருளொளி தருகின்றோம், நீ பயப்படாதடா, நான் பவர் கொடுக்குறேன் உனக்கு. இக்கோனை மாநிலத்தவர் என்னையே குறிக்கோளாய் கொள்வர். இந்த ஜனங்க இருக்காங்களா புத்தி கேட்டவங்க, ஆனால் நீ சொன்னால் ஒத்துக்கிற மாதிரி பண்ணுறேன்னு. அப்பயும் இவர் அப்படியே பயந்து நிற்கிறாரு. அவர் கோவம் வருதான் நடராஜருக்கு. அப்போ சொல்கிறாராம், ஆணை ஆணை அப்படிங்கிறார். மேலே ஆணை சொல்கிறேன், போய் சேர இந்த வேலைன்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் கடவுள் எல்லா நேரங்களிலும் மதங்களுடைய பேரால் ஜனங்க அடிச்சிட்டு சாகக்கூடாதுங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. இந்த மௌல்விகள், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சோகால்டு செயிண்ட்டுங்க, பிரீஸ்ட்வுட்டு அண்டு பாதிரியார் பிஷப்புங்க, இவங்க தான் குழப்பறது. ஏன்னா அவனுக்கு துட்டு, அந்த மூடத்தனத்தை வச்சு அவன் சர்ச்சையும் மசூதியும் கோயிலையும் கட்டின்னு இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு தட்டில் துட்டு விழும், உண்டியில் காசு வரும். அந்த மாதிரி எல்லா மதங்கள்லேயும் ரொம்ப நல்லவங்களும் இருக்காங்க, எல்லா மதங்கள்லேயும் வியாபாரிகளும் இருக்காங்க. வியாபாரிகள் ஜாஸ்தி, நல்லவங்க கம்மி. வியாபாரி கொஞ்சம் அறிவாளியாக இருப்பான், நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் வாங்க. அவன் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணுவான், வேஷம் கட்டி எல்லாம் அந்த மாதிரி டைலாக்லாம் பேசுகிற போது நீ ஏதோ இருக்குது அவங்ககிட்ட நம்பி ஏமாந்து போயிட. நல்லவன் காஞ்சி பரமாச்சாரியார் மாதிரி ஒன்றும் தெரியாது இப்படி உட்காந்து இருப்பார் இல்லையா. தே டோன்ட் டாமினேட், தே டோன்ட் ஃபோர்ஸ் எனிதிங் ஆன் யூ. அதனால் மதங்கள் என்பவை பொய்யான விஷயங்கள். மதங்களால் மக்கள் ஒன்றா ஆனதாக சரித்திரமே இல்லை. இது குழு குறிகள் வாங்க. ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மக்களுக்கு இந்த நல்ல வழி காட்டுறதுக்காக வந்த மகான்கள். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருத்தன் வந்திருப்பான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அண்டு ஒரு மதத்தினால மக்களை ஒன்றாக்கிட முடியும்னா நீ நல்லா யோசனை பண்ணிப்பார். பாகிஸ்தான் முஸ்லீமு, ஏன்னா இந்தியாவில் நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களுக்கு துருக்கணுங்க, நாங்கள் தனியாக போகணும், சண்டை போட்டு தானே போனானுங்க. அதே மாதிரி பங்களாதேஷும் முஸ்லீமுங்க. ஒன்று வெள்ளக்காரன் ஐடியா பண்ணி இந்தியாவை ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் குத்தணுங்கிறதுக்காக, இது ஒரு டாக்டிஸ். அது அதாவது ஒரு இவர் இருந்தாராம்,
சிவபக்தர். அவர் பேரனுக்கு வந்து சிவராமலிங்கன்னு பேர் வச்சாராம். எல்லாரும் என்னங்க நீங்கள் சிவபக்தர் சிவராமலிங்கன்னு பேர் வைக்கிறீங்களேன்னு. இந்த ராமனை ஒரு பக்கம் சிவம் ஒரு பக்கம் லிங்கம் குத்திக்கினே இருக்கணும். சிவராம அந்த மாதிரி இந்தியாவை குத்திக்கினே இருக்கணும்னு வெள்ளைக்கார நாய் என்ன பண்ணால் ஒரு பக்கம் வெஸ்ட் பாகிஸ்தான் ஒரு பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் விட்டு பெர்மனெண்ட்டாக நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கணும்னு பார்த்தான். சரி, அதுக்கப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கின்னு செத்தானுங்க. அர்ஜென்ட்டாக இந்திரா காந்தி போய் முக்தி பாகினின்னு ஒரு ஃபோர்ஸ் அங்கே இருந்தது பெங்காலியில், வெஸ்ட் இதில் பங்களாதேஷை பிரித்தாங்க. அப்போ தான் முஜிபுர் ரஹ்மான்லாம் வந்தான். நீ நல்லா யோசனை பண்ணு, இவனும் முஸ்லீமு அவனும் முஸ்லீமு, எதுக்காக 2 பேரும் சண்டை போட்டாங்க? எதுக்காக இவன் தனியாக பிரிஞ்சு வந்தான்னா, இவன் சொன்னான் நான் பெங்காலி பேசுகிறேன், அங்கே இருக்கிறவங்களாம் உருது பேசுகிறான், அதனால் எங்களுக்கு மதம் ஒன்று தான் ஆனால் மொழி வேறு அப்படின்னா. நல்லா திங்க் பண்ணு. அப்போ மதம் ஒன்று சேர்க்கல, மொழி ஒன்று சேர்க்கணும் இவன் நம்பினான். அதே மொழி எடுத்துக்கோ, ஆந்திராவில் தெலுங்கானாலேயும் கொல்ட்டி தான், இதில் ஆந்திராலேயும் தெலுங்கு பேசுகிறவன் தாங்கிறான். 2 பேரும் எதுக்கு அடிச்சுக்கின்னுட்டு இவன் தனியாக தெலுங்கானா வேணும் சந்திரசேகரா போய் தோற்றுப்பட்டு போய் யாரையோ கொண்டாந்து விட்டாங்க. இங்கே வந்து இவங்க சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகனை கவுத்துட்டு வந்துக்கிறார். மொழி ஒன்று சேர்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லாஜிக் 2 எங்கே சேர்த்துச்சு? அதே தெலுங்கு பேசுகிறவன் பிரிஞ்சானா இல்லையா? அதே மாதிரி நீ பாரு, பீகார், அதே பீகாரி தான் பேசுகிறானுங்க. ஏன் வந்து அவன் ஜார்க்கண்டை பிரித்தான், மத்திய பிரதேசத்தில் சத்தீஸ்கரை பிரித்தான், பீகாரும் ஜார்க்கண்டும் பிரிஞ்சிச்சு, மத்திய பிரதேச சத்தீஸ்கர் பிரிஞ்சிச்சு. இது மாதிரி இந்தியாவில் எவ்வளோ பேர் தனி நாடு தனி ராஜ்யம் கேட்டுனே உட்காந்துனேக்கிறானுங்க. ஏன்னா இந்த மொழி கூட ஜனங்களெல்லாம் ஒன்றே சேர்க்கறது இல்லை. அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவான், ஆந்திரா ரொம்ப பவர்ஃபுல்லாக ரிச் ஆகுது, நாங்கள் தெலுங்கானாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம், ஏழைங்களாகிறோம், எங்களுக்கு ஃபேக்ட்ரி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. அப்போ பொருளாதாரம் இல்லையா, நீ சொல்கிற காரணம் என்ன, பொருளாதாரம் எங்களை பிரிக்குது, மொழியினால் ஒன்றும் சேர்க்க முடியலன்னு அர்த்தம். சரி, பொருளாதாரத்துக்கு யோசனை பண்ணு. உயர்காற்று சூறையிலே சமடர் சடவென்று சரிந்து வீழ்ந்தார், ஒரு யுக புரட்சி எழுந்ததுன்னு சொல்லி பாரதி எழுதுகிற ரஷ்ய புரட்சிக்கு பின்னால் ரஷ்யா வந்துச்சு. ரஷ்யாவில் எல்லாமே ஒரே மாதிரி தான், கம்யூனிசம்னா பொது உடைமை, எல்லோரும் ஒன்றா தான் வந்தாங்க. அப்போது எப்படி வந்து ரஷ்யா துண்டு துண்டாக போச்சு, விட்டால் ஏன் பிரிஞ்சு போச்சு, இன்றைக்கி வரைக்கும் ஏன் அவங்கெல்லாம் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்குள்ளே வந்து கல்ச்சர் வித்தியாசமாகுது, உஸ்பெகிஸ்தானில் வேறு கல்ச்சரு, ரஷ்யாவில் வேறு கல்ச்சரு, இதில் இருக்குது இல்லையா இன்னொரு இது ரஷ்யா பெரிய ஊர், அங்கே கல்ச்சரெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னாங்க. இதே ப்ராப்ளம் தான் நம்ம ஊர்லேயும் சொன்னானுங்க. வந்து மொழி வேறன்றான், கல்ச்சர் வேறன்றான், பொருளாதாரம் வேறன்றான், எல்லாம் சொல்லின்னுங்கிறான். ஏதாவது மக்களை ஒன்றா நினச்சி நீ பார்த்துக்கிறியா? டெய்லி இன்னும் பிரியிற மூடில் தாங்கிறானுங்க எல்லாரும். இப்போ எதுவும் ஒன்றா சேர்க்காது. எது தான் செய்யும் அப்படின்னா, பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு சினிமா வந்துச்சு. அதில் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், ஒரு இந்தியா மேப்பை வரைவார். இப்படி 2 மார்க் வந்துச்சு. காலேஜ் பொண்ணுங்க 4 பேரை கூப்பிட்டு கீஞ்சன் இந்தியா மேப்பை ஒட்டுங்கன்னுவார். அவங்கெல்லாம் இப்படி வச்சு தான் பார்க்குறாங்க, ஒட்டலை. எம்ஜிஆர் 1 நிமிஷத்தில் ஒட்டுவார். நீங்கள் எப்படி ஓட்டினீங்கன்னாங்க, இந்தியா மேப்பை நீங்கள் ஒட்ட நினச்ச போது ஒட்டலை, இந்தியா மேப்பு பின்னால் நான் 2 கை 2 கால் ஒரு தலை ஒரு உடம்பு ஒரு மனுஷனை வரைஞ்சிருந்தேன், அந்த மனுஷன் பொம்மையை ஒட்டணுன்னே ஃப்ரண்ட்டில் இந்த இந்தியா ஒட்டிச்சுன்னாராம். அந்த மாதிரி ஒட்ட வேண்டியது மனிதர்களை, ஒட்ட வேண்டியது நதிகளையும் ஆறையும் மலையையும் கடலையும் கிடையாது, மனிதர்களை ஒட்டணும். அப்போ மனிதர்களை ஒட்டுறதுக்கு வேறு என்ன வழி? ஒன்றும் இல்லை, அன்பு தான். எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஜனங்க எவ்வளோ நல்லவங்களோ அவ்வளோதான் அந்த நாடு நல்லா இருக்கும். புறநானூறு, காடாக ஒன்றோ நாடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிகையாக ஒன்றோ எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நெல்லை வாழிய நிலனே. காடா மோடா அரபிக்கடலா நதியா இதெல்லாம் பார்க்காத, ஜனங்களை நல்லவங்களாக்கு, அந்த நாடு நல்லதாயிடும்னு அர்த்தம். அப்போது உலகத்தில் ஜனங்களை நீ நல்லவங்களாக்குனா தான் உலகம் ஒன்றாகும். இல்லைன்னா இப்படியே தான் அடிச்சுட்டு சாவானுங்க ஜனங்க. இந்த நேம் ஆஃப் ஜியாகிரபிக்கல் பேரியர்ஸ், இந்த நேம் ஆஃப் எக்கானமி. இப்போ அமெரிக்காக்காரன் பெரிய பிக் பிரதர் மாதிரி ஆக்ட் கொடுக்குறான். அவன் வந்து உனக்கு அங்கே வீசா கொடுக்குறான்னா சும்மா கொடுத்துட்றான். நீ கம்ப்யூட்டர் படிச்சுக்கிற, அவங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் வரமாட்டேன் ஜாஸ்தி, ஒன்றை வச்சு அவன் படிக்கிறான். உனக்கு 4 ரூபா கொடுத்தான்னா அவன் 40 ரூபா சம்பாதிக்கிறான் இல்லையா? அப்போ அவ்வளோ ஒரு 1/3 தான் வந்து பாப்புலேஷன். உங்களுக்கு 120 கோடி ஆயிடுச்சு, அவனுக்கு 30 கோடிக்கு மேலே கிடையாது பாப்புலேஷன். ஆனால் உங்களோட 3 மடங்கு லேண்டு வச்சுக்கிறான் அவன் அமெரிக்காக்காரன்.
ஆனால் என்ன பண்ணுவான், ரெஸ்ட்ரிக்ஷன். அவனுக்கு பக்கத்து நாட்டிலேயே மெக்சிகோவில் வறுமை இருக்குது, பக்கத்து நாட்டிலேயே இறங்கி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அவன் கொடுக்கவே மாட்டான். அவனுக்கு தன்னுடைய நாடு நல்லா இருக்கணும், அதுக்கு மற்றவங்களெல்லாம் சுரண்டணும். அவங்ககிட்ட ஆள் இருந்தாக்கா அவனுக்கு வேலையெல்லாம் கொடுக்க மாட்டான். அந்த வேலைக்கு அவன் ஆளுக்கு தான் கொடுப்பான். அவன் ஆளுக்கு 8 மணி நேரம் தான் வேலை, அவனுக்கு ஐ சம்பளம் கொடுப்பான். நீங்கள்லாம் பிச்சைக்காரங்களாட்டும் போய் ஸ்வைப் பண்ணுறேன்னு ஆஃபீஸில் உட்காந்து 14 மணி நேரம் வேலை செஞ்சுன்னு உட்காந்துருப்பீங்க. அவன் சம்பளத்தில் 1/3 கூட ஒன்றும் கொடுக்க மாட்டான். இப்படி எல்லாருமே எல்லாரையும் ஏமாற்றி தான் பிழைக்கிறாங்க. யாரும் ஜென்வினாக இல்லை உலகத்தில். என்றைக்கு சுயநலம் இல்லையோ, என்றைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூறோர் துகத்தவற்றில் எல்லாம் தலை. கேரிங் அண்ட் ஷேரிங். இடம் பெரிதுண்டு வையகத்தில் இங்கு ஏதுக்கு சண்டைகள் செய்வீர். உலகத்தில் எவ்வளோ இடங்கு எதுக்கு சண்டை போட்டுன்னு உட்காந்துக்கிறீங்கன்னா. சாரசமுகி சகல பாக்யதே, சாரசமுகி சகல பாக்யதே, ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி சாரசமுகி சகல பாக்யதே, श्री चामुण्डेश्वरी सारसमुखी। ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे। ओम जय शिव शंकर रे, அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.